Hi, hello guys, welcome back to my channel Almost Everything. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டிஃபரெண்டான வீடியோ பார்க்க போறோம். புதுசா லான்ச் ஆயிருக்க realme 7 Pro ஓட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். வாங்க பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா realme 7 Pro ஓட லோகோ இருக்கு. ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் realme 7 Pro. இது வந்து 6GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு. இதே மாதிரி 8GB 128GBலயும் கிடைக்குது. இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். நீங்கள் 8GB 128GB போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 22,000 வரும். பின்னாடி பார்த்தோன்னா இது வந்து என்ன கலர்னா மிரர் ப்ளூ, ஓகேங்களா. இது வந்து இன்னொரு கலர்லேயே கிடைக்குது, மிரர் சில்வர். இந்த ரெண்டு கலர் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பிரைமரி சென்சராக உங்களுக்கு சோனி 64MP குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு வந்து 65W சார்ஜர், அதாவது சூப்பர் டாட் சார்ஜர் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு 6.4 இன்ச் சூப்பர் AMOLED ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 720 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு அவங்களே வந்து ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஒயிட் இல்லை, ஒரு மாதிரி லைட் ஆஷ் கலரில் நல்லாயிருக்கு. இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஒரு கிரிப்னஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு கவர் போட்டு ஒரு ஃபோன். சரி, இது அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு யூசர் மேனுவல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கேயா டவுட் இருந்தால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி உங்களுக்கு 65W சூப்பர் டாட் சார்ஜர் இருக்குது. அடாப்டர் நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைப் சி கேபிள் வருது. நெக்ஸ்ட்டு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டிங் டூல் இருக்குது. இப்போ ஃபோன் வந்து கவர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்டி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பார்ஷியல் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ரியல்மியோட லோகோ கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க. உங்களுக்கு கேமரா டைப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு கேரி பண்ணுது. ஆனால் மேட் ஃபினிஷ்ன்றனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, நல்லாயிருக்கு. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் டவுன் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சிம் போர்ட் இருக்குது. கீழே வந்து 3.5mm ஹெட் ஜாக் இருக்குது. டைப் சி சார்ஜரோட போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் கீழே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு டுவல் ஸ்டீரியோ மேக்கர், டால்பி சவுண்டில் இருக்கும். வாங்க மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நேரம் எடுத்துக்கல, சீக்கிரமாகவே உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இது வந்து 6.4 இன்ச் வந்து AMOLED டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு கலர்ஸ்லாம் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இன்னும் எதுவுமே லாகின் பண்ணல. ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே சைட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. சோனி சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சோனி IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில்.
64 MB பிரைமரி கேமரா, அப்புறமா 8 MB வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சல் கேமரா வந்து மேக்ரோ கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு கிளிக் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு கலர்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல சேச்சுரேஷன் லெவல். நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போதும் டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃபோன் வந்து அந்தளவுக்கு வெயிட் தெரியல, ஏன்னா வந்து 4500 mAh தான். ஆனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இதில் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வித்தின் 35 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டே யூஸ்க்கு வந்து 4500 mAh வந்து போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதான் வித்தின் 35 மினிட்ஸில் வந்து நீங்கள் மறுபடியும் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இதுதான். இதில் 65 வாட் சார்ஜர் இருக்கிறது வந்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. realme 7 உங்களுக்கு 7 Proவில் கேமரா சின்னதாக இருக்குது, நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க இந்த ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு கலர் சேச்சுரேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இதான் ஒரு ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேயில். உங்களுக்கு டே லைட்லேயும் டிஸ்பிளே வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு அவ்வளோவா கிளார் அடித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஸோ இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.